அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 13. பால்வின் கோட்டையின் வெளிப்புற வளையத்தில் வாழ்க்கை அமைதியாக இருந்தது. ஒரே ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு சிறு குழந்தை ஒவ்வொரு வாரமும் காவலர் கட்டிடத்திற்குச் செல்வதுதான். முதலில் நோவா காயங்களுடன் கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தான். ஆனால் காலப்போக்கில் அவனது உடலில் இருந்த காயங்கள் ஆறி கடுமையான பயிற்சிக்கு பழக்கப்பட்டுவிட்டன. சூரிய உதயம் ஆனதும் அவன் காவலர் கட்டிடத்தை நோக்கி அணிவகுத்தான். 2 பாடங்களுக்கு ஒரு முறை கூட நான் ஒரு அடியும் வாங்கவில்லை. ஒருவேளை இன்று ஆசிரியர் மீண்டும் தனது நிலையை உயர்த்துவார். 2வது பாடத்திலிருந்து வில்லியம் நோவாவின் மனதில் வெவ்வேறு வகையான தற்காப்பு கலைகளை பொறிக்கத் தொடங்கினான். 3 மாத கண்டிஷனிங்கிற்கு பிறகு அவன் தனது நுட்பங்களை சரியான துல்லியத்துடன் செயல்படுத்தினான். எனவே அவனது ஆசிரியர் அவர்களின் பயிற்சியின் அளவை உயர்த்தினார். வில்லியம் தன்னை தடுத்து கொண்டதால் அவர்கள் சுதந்திரமாக சண்டையிட்டனர். நோவா தொடர்ந்து அவனை அடித்தால் மட்டுமே அவன் தனது நிலையை உயர்த்துவான். அந்த நேரத்தில் நோவா 2 முறை நிபந்தனையை நிறைவேற்றினான். ஆனாலும் அவனது ஆசிரியர் தனது நிலையை உயர்த்தவில்லை. அறைக்குள் நுழைந்த நோவா தனது ஆசிரியர் தரையில் குறுக்காக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். அவன் அவனுக்காக காத்திருந்தான். வெற்று கண்களால் அவன் அறையில் ஒரு நிலையான நிலையில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். ஆசிரியர், நீங்கள் சீக்கிரம் வந்துவிட்டீர்கள். வில்லியமின் கண்கள் மீண்டும் தங்கள் கவனத்தை பெற்றன. குழப்பமடைந்த அவன் எழுந்து தன் சீடனை பார்த்தான். உன் பாணியில் சுவாசத்தை பயன்படுத்த முடியுமா? இந்த கேள்வி கேட்டு நோவா திகைத்து போனான். அவனது உடலில் சுவாசம் குறைவாக இருந்ததால் தனிப்பட்ட பயிற்சியின் போது அதை வெளியிட வில்லியம் தடை விதித்தார். தவிர அவன் விரும்பினாலும் அவன் செய்து கொண்டிருந்த மற்ற எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தனது பனி நெருப்பு சுழலும் நுட்பத்தை பயிற்சி செய்ய அவனுக்கு நேரம் இல்லை. இதை அறிந்த ஆசிரியர் அதை அனுமதிக்கவில்லை. அதை வெளியிடாமலேயே நோவா தனது பயிற்சியின் போது நுட்பத்தை கையாள முடியும். இன்று விஷயங்கள் வேறு. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் அதை ஒரு உண்மையான சண்டையில் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. ஆனால் சில முயற்சிகளில் அதைச் செய்ய முடியும். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? வில்லியம் அவனுக்கு ஒரு சிறிய புன்னகையை தந்தான். இந்த மாதங்களில் அவன் தனது சீடனை நன்றாக புரிந்து கொண்டான். நோவா இரக்கமற்றவனாக இருந்தான். தனது உடல் மற்றும் மனதை கொல்லனின் உலையில் உள்ள ஒரு உலோக துண்டு போல நடத்தி கொண்டான். எதுவும் வளைந்து கொடுக்கவில்லை என்றால் அவன் அதை செய்யும் வரை அவற்றை அடிப்பான். அவன் எவ்வளவு வேதனை தாங்கினான் என்பது ஒரு பொருட்டல்ல. நோவா எவ்வளவு பயிற்சி செய்தான், அவன் எவ்வளவு உறுதியாக இருந்தான் என்பதை வில்லியம் அறிந்தான். எனவே அந்த இளைஞனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அந்த பையன் சில முயற்சிகளில் செய்வேன் என்கிறான். வில்லியம் தனக்குள்ளே நினைத்தான், அது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று அவனுக்கு தெரியுமா? பரிதாபம். அவனது நிலை வேறுபட்டிருந்தால் அவனுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருந்திருக்கும். அவனது திறமையும் விடாமுயற்சியும் இருந்தால் அவன் என்னை மிஞ்சுவதற்கு அதிக நேரம் எடுக்காது. ஆனால் உள் வட்டாரத்தில் யாரும் ஒரு வெளியாளை அந்த அளவுக்கு வலுவாக அனுமதிக்க மாட்டார்கள். குறிப்பாக பழிவாங்கும் எண்ணம் கொண்ட ஒருவரை. வில்லியம் தனது எண்ணங்களை நிகழ்காலத்திற்கு திருப்பிக் கொண்டு தனது இளம் மாணவனை பார்த்து பேசினான். நம் முதல் சந்திப்புக்கு பிறகு எவ்வளவு காலம் கடந்துவிட்டது என்று தெரியுமா? நோவா சிறிது நேரம் யோசித்தான். பிறகுதான் அவனுக்கு புரிந்தது. அவர்களின் பயிற்சியில் மிகவும் மூழ்கி இருந்ததால் அவன் நேரத்தை பற்றி மறந்துவிட்டான். அவன் பதில் சொல்வதற்குள் வில்லியம் தொடர்ந்தான். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்துவிட்டன. உன் மன ஆற்றலின் முன்னேற்றம் நான் உனக்காக நிர்ணயித்த தரத்தை நீண்ட காலமாக மிஞ்சிவிட்டது. அடுத்த வாரம் நாங்கள் சிகிச்சையை தொடங்குவோம். உன் உடலில் உள்ள சுவாசம் இனி அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. அடுத்த வாரம் நீங்கள் உயிர் வாழ திட்டமிட்டால் உண்மையான தற்காப்பு கலைகளுடன் தொடங்குவது நல்லது. நோவாவின் முகத்தில் தீவிரத்தன்மை அதிகரித்தது.
நேரம் வந்துவிட்டது என்று அவன் நினைத்தான். எனது உடலை அடுத்த கட்டத்திற்கு தள்ளாவிட்டால் எனது பயிற்சி அனைத்தும் பயனற்றதாகிவிடும். இதை மனதில் வைத்துக்கொண்டு அவன் 2 வாள்களை எடுத்துக்கொண்டு உறுதியான முகத்துடன் தனது ஆசிரியரை பார்த்தான். அப்படியென்றால் நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. நோவாவின் முகத்தில் இருந்த லேசான புன்னகை வில்லியமுக்கு ஒரு அடியாக இருந்தது. மரணம் தன்னை நெருங்கிவிட்டது என்பதை அவன் உணரவில்லையா? அந்த எண்ணத்தை தன் மனதிலிருந்து உதறிவிட்டு அவன் வழக்கமாக பயன்படுத்தும் மரப்பயிற்சி குச்சியை எடுத்து நோவாவை நோக்கிச் சுட்டிக்காட்டினான். சரி, எப்போதும் போல என்னை நோக்கி வா. உன் தாக்குதல்களில் சில சுவாசத்தை இணைக்க முயற்சி செய். சுவாசம் தீர்ந்து போவதற்குள் நீ 3 அல்லது 4 செய்ய முடியும். நோவா வில்லியமை நோக்கி கடுமையான உறுதியுடன் பாய்ந்தான். அவனது உடல் தாழ்வாக குனிந்தது. வில்லியம் தாக்குதல் வரம்பில் இருந்தபோது நோவா தனது ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி சுவாசத்தை செலுத்தி 2 வாள்களையும் ஒரு மூலைவிட்ட அப்பர்கட் ஆக குத்தினான். ஆயினும் அவனது நேரம் சற்று மாறியது. இதன் விளைவாக ஒரு எளிய இரட்டை அப்பர்கட் ஆனது. அதை வில்லியம் எளிதாக தடுத்தான். வில்லியம் முகபாவம் இல்லாமல் நின்று கொண்டு குச்சியால் அசைத்து அவனை எழுமாறு சைகை காட்டினான். மீண்டும் நோவா மீண்டும் விரைந்து வந்தான். இந்த முறை அவன் ஒரு குறுக்கு வெட்டு தாக்குதலை முயற்சித்தான். ஆயினும் முடிவு ஒன்றுதான். வில்லியம் கண்டிப்புடன் அறிவுறுத்தினார். கவனம் செலுத்துங்கள். உங்கள் வடிவமும் சுவாசமும் கிட்டத்தட்ட சரியானவை. இப்போது அவற்றை ஒத்திசைக்க முயற்சிக்கவும். ஒத்திசைவு செயல்முறை எளிதானது அல்ல என்பதை வில்லியம் அறிந்திருந்தார். ஆனால் அவர் நோவாவின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்வது அவனது உயிர்வாழும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். நோவா தனது சுவாசத்தை அதிகரித்தால் அது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும். நோவா இந்த முறை அவனை தாக்க அவசரப்படவில்லை. அதற்கு பதிலாக அவன் கண்களை மூடிக்கொண்டு தன் மனதை கூர்மைப்படுத்தினான். அவனது எண்ணங்கள் இரட்டை வாள் பாணியின் தாளத்தில் குவிந்தன. நோவா கண்களை திறந்தபோது அவன் கடைசி தாக்குதலுக்கு தயாராக இருந்தான். அவன் மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு வில்லியமை நோக்கி ஒரு கிடைமட்ட வெட்டுடன் பாய்ந்தான். வில்லியம் தலையசைத்து அவனது தாக்குதலை பெற்றான். தரையில் ஒரு துண்டு மரம் விழுந்தது. வில்லியமின் கைகளில் பாதி குச்சி மட்டுமே இருந்தது. அவன் தனது தொண்டைக்கு அருகில் இருந்த வாளை பார்த்து தனக்குள்ளே நினைத்தான், அது ஒரு சரியான செயல். அவன் குச்சியை துளைப்பான் என்று மட்டுமே நினைத்தேன். கூர்மையான ஆயுதங்களால் அதை வெட்டுவான் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. கீழே இறங்கி நோவா தனது வாள்களை பின்வாங்கினான். அவன் வியர்வையில் நனைந்திருந்தான். சுவாசத்துடன் ஒத்திசைக்கப்பட்ட தற்காப்பு கலைகள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சோர்வாக இருந்தது. ஆசிரியர், என்னை மன்னித்துவிடுங்கள். அதை வெட்டுவது என் நோக்கமல்ல. கடைசி நேரத்தில் நான் என்னை நிறுத்தியது அதிர்ஷ்டம். வில்லியம் தொண்டையைச் செருமினான். கத்தியிலிருந்து விலகிச் சென்றான். ஆஹா, கவலைப்படாதீர்கள். அது சரி. ஒரு சாதாரண சீடன் தன்னை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் ஆசிரியர் பலவீனமானவர் என்று நினைத்தீர்களா? தயவு செய்து, நான் ஒரு 3ஆம் நிலை உடல் கொண்டவன். இவ்வளவு மோசமான சுவாசத்தை பயன்படுத்தி 2ஆம் நிலை தற்காப்பு கலைகள் வெறுமனே. நோவா தனது தொண்டையைச் சுட்டிக்காட்டுவதை பார்த்து அவன் தன்னை தடுத்தான். அங்கிருந்த ஒரு துளி இரத்தம் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. பெருமை கொள்ளாதே. துரதிர்ஷ்டவசமான சீடன். தனது ஆசிரியர் குழப்பமடைந்ததைக் கண்டு நோவா சிரிப்பை அடக்க முடியவில்லை. இறுதியில் வில்லியம் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு நோவாவை பார்த்து தீவிரமாக பேசினான். அடுத்த வாரம் இந்த தளத்திற்கு படிக்கட்டுகளில் ஏற வேண்டாம். கீழே காத்திருங்கள். நான் உன்னை அங்கே சந்திப்பேன். நாங்கள் வேறொரு இடத்தில் பயிற்சியை மேற்கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குழந்தையின் கூக்குரல் கேட்க இனிமையான ஒலிகள் அல்ல. நோவா கூக்குரலிடுவதை பற்றி நினைத்து கொண்டான். ஆனால் அவன் தன்னைத்தானே கவனித்து கொண்டான். அவனது வாழ்க்கை ஏற்கனவே ஆபத்தில் இருந்தது. நீங்கள் உயிர் பிழைத்தால்
ஒரு வாரம் படுக்கையில் இருக்க தயாராக இருங்கள். உங்கள் உடல் அதன் புதிய அக்கு புள்ளிகளுக்கு பழக வேண்டும். அதை பற்றி உங்கள் தாய்க்கு தெரியப்படுத்துங்கள். சிகிச்சைக்கு முன் எதையும் பயிற்சி செய்யாதீர்கள். நான் இங்கே தீவிரமாக இருக்கிறேன். நீங்கள் செய்ய அனுமதிக்கப்படுவது ஓய்வெடுப்பதும் 7 நரகங்களை உருவாக்குவது பற்றிய புத்தகத்தை படிப்பதும் மட்டுமே. நீங்கள் செயல்முறைக்கு உட்படுத்தப்படும்போது உங்கள் நிலை உச்சத்தில் இருக்க வேண்டும். வில்லியம் இந்த முறை நோவாவை பார்த்து சிரித்தான். இப்போது போய் உன் மனதை கூர்மைப்படுத்து. அடுத்த வாரம் அது வாழ்க்கை அல்லது மரணம். அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 14. நோவா அறைக்கு திரும்பியதும் களைப்பாக இருந்தான். கூட்டம் சிறியதாக இருந்தபோதிலும் காலை நேரம் பாதி முடிந்திருந்தாலும் மூச்சு திணறல் அவனை மிகவும் சோர்வடைய செய்தது. சிறிதளவு மூச்சுடன் ஒரு கூர்மையான ஆயுதம் என் எஜமானரின் பாதுகாப்பை ஊடுருவ முடியும் என்று நினைக்கும்போது உண்மையான டாண்டியனுடன் இரட்டை சாபர் பாணி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன் பயிரிடுபவர்கள் டாண்டியனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது இப்போது புரிகிறது. அதிக அளவு மற்றும் தரமான மூச்சை சேமிக்க முடிந்தால் ஒவ்வொரு நுட்பமும் மிக வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும். அந்த வித்தியாசம் மிக பெரியது. படுக்கையில் அமர்ந்திருந்த அவன் தனது கடைசி தாக்குதலின் உணர்வை உள்வாங்கினான். மனதின் கூர்மை இனிமேல் என் இயல்பான நிலையாக இருக்க வேண்டும். இல்லை, அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டும். நான் மன ஆற்றலின் அளவை மட்டும் நம்ப முடியாது. அதை சுத்திகரிக்க வேண்டும். அப்படிச் செய்தால் என் எண்ணங்களும் கற்றல் வேகமும் அதிகரிக்கும். நோவாவின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று அவரது மன ஆற்றல். அது ஆச்சரியமான வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. 6 மாதங்களாக அவர் தனது பயிற்சியை தினமும் அரை மணி நேரம் அதிகரித்திருந்தார். அதன் விளைவுகள் தெளிவாக தெரிந்தன. அவர் ஒவ்வொரு பாடத்தையும் வேகமாக கற்றுக்கொண்டார். மூச்சை முன்பைவிட மிகவும் துல்லியமாகவும் மென்மையாகவும் கையாளத் தொடங்கினார். அவரது நனவின் கடலில் மேலே ஏதோ ஒரு லேசான அலைச்சலை அவர் உணர்ந்தார். ஏதாவது உருவாகப் போகிறது போல இருந்தது, ஆனால் அது இன்னும் வெளிப்படவில்லை. இந்த வாரம் நான் 7 நரகங்களை உருவாக்குவதிலும் மன ஆற்றலை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இரட்டை சாபர் பாணி இடைவேளைகளில் மட்டும். நான் இனி நேரத்தை வீணாக்க முடியாது. புதிய அட்டவணையை முடிவு செய்தவுடன் அவர் உடனடியாக செயல்பட்டார். உடல் ஊட்டமளிக்கும் முறையை வாசித்து மனப்பாடம் செய்வதில் முழு கவனம் செலுத்தினார். இரவில் அவர் கெஸ்ஸியர் ரூனில் கடுமையாக பயிற்சி செய்தார். காலையில் தியானம், மனத்தை கூர்மைப்படுத்த. அதன் பிறகு 2 மணி நேரம் இரட்டை சாபர் பாணி பயிற்சி. மீதமுள்ள நேரம் ஊட்டமளிக்கும் முறையை மனப்பாடம் செய்வதற்கு. இரவு வந்ததும் மீண்டும் மன ஆற்றல் வளர்ப்பு. வில்லியமுடன் சந்திப்பு வரும் வரை நாட்கள் இப்படியே சென்றன. அவரது எஜமானரின் அறிவுறுத்தலின்படி நோவா தற்காப்பு கலை பயிற்சிகளை நிறுத்தினார். கெஸ்ஸியர் ரூனும் இல்லை. அதற்கு பதிலாக அவர் 7 நரகங்கள் பற்றிய புத்தகத்தை வாசித்தார். அது அவரது மனதை இன்னும் கூர்மையாக்கியது. மதிய உணவின் போது அவர் தனது தாயை சந்திக்கச் சென்றார். அம்மா, நான் தான் உங்களிடம் பேச வேண்டிய விஷயம் இருக்கிறது. லிலி ஒரு புன்னகையுடன் திரும்பினாள். அட, இது பெரிய ஆச்சரியம் நோவா. நீ என்னை தேடுவது அரிது. சாப்பிட வேண்டியதில்லை என்றால் நீ முழு நேரமும் பயிற்சியில்தான் இருப்பாய். நோவா அவளை கவனித்தான். புதிய காயங்கள். நான் கடைசியாக பார்த்ததிலிருந்து இன்னும் 4. அவன் மனதில் அமைதியாக எண்ணினான். அவனது தந்தை நாளுக்கு நாள் வன்முறையாகி வந்தார். காவலர்களுடன் கிடைத்த வெற்றிகளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம் என்று அவன் சந்தேகித்தான். இது பயிற்சி பற்றிதான் என்றான் நோவா. நாளை என் எஜமானருடன் ஒரு சிறப்பு பயிற்சி. அது ஒரு வாரம் நீளும். உடனே திரும்ப மாட்டேன். லிலி உடனே கவலைப்பட்டாள். அவள் கேள்விகள் கேட்க நினைத்தாள், ஆனால் தன் மகன் மாறி இருப்பதை உணர்ந்தாள். அவனது கண்கள் தீவிரம் கொண்டிருந்தன. அவனது இருப்பு ஓடும் ஆற்றுக்கு எதிராக நிற்கும் ஒரு பாறை போல. அவள் அவனை அறிந்திருந்தாள். அவன் முடிவு செய்துவிட்டான். அவள் அவனது கன்னத்தை தொட்டு தலைமுடியை கலைத்தாள்.
எதையும் கவனக்குறைவாக செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு. கவலைப்படாதீர்கள் அம்மா. என் எஜமானர் என்னுடன் இருப்பார். அவர் வலிமையானவர், என்னை பாதுகாப்பார். எனக்கு கவலை இல்லை. நீ சொல்வதை நான் கேட்க வேண்டும். அவளது குரல் உறுதியானது. சரி அம்மா, நான் கவனமாக இருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். அவன் போய் சொன்னான். ஆனால் அவள் கேட்க வேண்டியது அதுதான் என்று அவன் அறிந்திருந்தான். அவள் அவனை அணைத்தாள். அவனது ஆடைகளை சரிசெய்தாள். ஒரு தாய் எப்போதும் தாய்தான். போ, உன்னை அதிகமாக சோர்வடையச் செய்யாதே. நினைவில் வை, ஒரு தாய் எப்போதும் கவனித்துக் கொள்வாள். அறைக்கு திரும்பிய நோவா நனவின் கடலுக்குள் இறங்கினான். இப்போது பயிற்சி இல்லை. அவனது முழு மன ஆற்றலும் வரவிருக்கும் சிகிச்சைக்காக. ஒவ்வொரு படியும் அவன் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டான். அவனது மனம் தயாராகி கொண்டிருந்தது. அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 15. மிக பெரிய ஆபத்து இந்த சிகிச்சையின் அதிக இறப்பு விகிதம். செயல்முறையில் ஒரு சிறிய தவறும் நடந்தால் உயிரே போய்விடும். பாறை பாதையில் வில்லியமை பின்தொடர்ந்து சென்றபோது நோவா அமைதியாக இதைச் சொன்னான். ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு விஷயத்தை முடித்தபோது அவன் ஆசிரியர் மெதுவாக தலையசைத்தார். இந்த செயல்முறையின் சிரமம். உடலை உடைத்துவிட்டு மீண்டும் கட்டியெழுப்பும் போது சுவாசத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் இந்த சிதைவு செயல்முறையை நாமே செய்ய முடியாது. அக்குபாயன்கள் முதுகில் உள்ளன, அதனால் ஒரு திறமையான உதவியாளர் அவசியம். மிக நன்று, என்றார் வில்லியம். வேறு? நோவா தனது வேகத்தை அதிகரித்து அவனருகே வந்து தொடர்ந்தான். 7 சுழற்சிகளும் முடியும் வரை வேறு எந்த உடல் ஊட்டமளிக்கும் முறையையும் பயிற்சி செய்ய முடியாது. அக்குபாயன்கள் உடையக்கூடியவை, மற்ற சக்திகளை தாங்க முடியாது. வில்லியம் அமைதியாக தலையசைத்தார். அவர்கள் பாதையின் முடிவை நெருங்கினர். கடைசியாக ஒரு பாறை சுவரின் முன் நின்ற நோவா சற்று யோசித்தான். இந்த முறையின் மதிப்பு. ஒருவர் சாதாரணமாக டாண்டியன் உருவாக காத்திருக்கலாம், உயிரை ஆபத்தில் விடாமல். ஆனால் இந்த முறையை உருவாக்கியவர் பைத்தியக்கார மருத்துவர். அவர் தனது டாண்டியனை சேதப்படுத்தி கொண்டார். இருந்தாலும் அவர் விடவில்லை, அதனால் இந்த முறையை உருவாக்கினார். வில்லியம் எதுவும் பேசவில்லை. அவர் சுவரில் மறைந்திருந்த நெம்புகோலை இழுத்தார். பாறை மெதுவாக திறந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் சுவர் பின்னால் மூடப்பட்டது. ஒளி மறைந்தது. கீழே செல்லும் பாதையில் சிறிய தீப்பந்தங்கள் மட்டும். நோவாவின் கண்கள் இருளுக்கு பழகின. அவன் தொடர்ந்து இறங்கினான். 7 சுழற்சிகளின் நன்மை. உடல் சுவாசத்திற்கு மிகுந்த உணர்திறன் பெறும். தற்காப்பு கலைகள் மேலும் கூர்மையாகும். 7 சுழற்சிகள் ஒரு டாண்டியன். உடல் ஒரு சிறிய டாண்டியன் போல செயல்படும். தியானம் தேவையில்லை, சுவாசம் தானாகவே உடலில் நிரம்பிக் கொண்டே இருக்கும். உறிஞ்சும் வேகம் அதிகரிக்கும், சேமிப்பு இடமும் பெரிதாகும். அவர்கள் பல உலோக அறைகளை கடந்தனர். சில அறைகளில் சங்கிலியில் கட்டப்பட்ட கைதிகள். உயிர் இருந்தது, ஆனால் உயிர் போல தெரியவில்லை. அவர்கள் வலப்பக்கம் திரும்பினர். ஒரு உலோக கதவு. அதன் பின்னால் சித்திரவதை அறை. வில்லியம் ஒரு துருப்பிடித்த உலோக மேசையைச் சுட்டினார். உங்கள் மேல் ஆடைகளை அகட்டி வயிற்றில் படுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களை கட்டுவேன். கடிக்க ஒரு துணி தருகிறேன். பிறகு நாம் தொடங்குவோம். நோவா அமைதியாக தனது ஆடைகளை கழற்றினான். அந்த நேரத்தில் வில்லியம் அவன் தோளில் கையை வைத்தார். இது கடைசி வாய்ப்பு. இங்கிருந்து திரும்ப வழியில்லை. நோவா அவனை நேராக பார்த்தான். மாஸ்டர், எனக்கு திரும்ப வழியே இல்லை. அவன் மேசையில் படுத்தான். வில்லியம் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு கடுமையான தேர்வு. பின்னர் அவர் செயல்முறையை தொடங்கினார். கைகள், கால்கள், சங்கிலிகள், வாய் துணியால் அடைக்கப்பட்டது. நான் 7 அக்குபாயன்களை அழிக்கப் போகிறேன். அதற்கு பிறகு நீ தனியாக. அதிர்ஷ்டம். அவர் தனது கையை நோவாவின் முதுகில் வைத்தார். அக்குபாயன்களை கண்டறிந்தார். பின்னர் தனது டாண்டியனிலிருந்து சுவாசத்தை எடுத்தார். 7 துண்டுகள். தொடங்குகிறேன். முதல் சுவாசம் வெடித்தது. ஒரு அக்குபாயன் அழிந்தது. நோவாவின் உடல் அதிர்ந்தது. கூச்சல் துணிக்குள் அடக்கப்பட்டது. முதுகு நொறுங்குவது போல.
அவன் உடல் தானாக சுருங்கியது. வில்லியம் தொடர்ந்து, இன்னும் 6. மற்ற 2 வெடிப்பு. வலி பல மடங்கு. நோவாவின் மனதில் ஒரு சொல் மட்டும். தாங்கு. மீண்டும் தாங்கு. இன்னும் 3. இப்போது உடல் கட்டுப்பாட்டில் இல்லை. சங்கிலிகள் இல்லையெனில் அவன் உடல் கிழிந்திருக்கும். வாயில் இரத்தம். ஆனால் மனம் இன்னும் பிடித்து கொண்டது. தாங்கு. கடைசி 1. இந்த முறை வலி வேறு. மரணம் போன்ற உணர்வு. ஆனால் இல்லை. இது மரணம் மற்றும் மறுபிறப்பு இடையிலான எல்லை. வில்லியம் அவனை தடுத்து கொண்டிருந்தார். நோவா கவனம் திருப்பினான். வலி இல்லை. உடல் இல்லை. சுவாசம் மட்டும். அவன் அதை உணர்ந்தான். அது அவனைச் சூழ்ந்தது. வேகமாக. இப்போது. அவன் அதை இழுத்தான். ஒரு இடம், 2, 3, 7. காலியான இடங்கள் நிரம்பின. பின்னர் அவன் மீதமுள்ள சுவாசத்தை பயன்படுத்தினான். புதிய அக்குபாயன்களை உருவாக்க. எலும்பு, சுவாசம், இணைப்பு. மீண்டும் வலி. ஆனால் இப்போது அவன் தயார். 1 உருவானது. வலிமை உடலில் பரவியது. 2, 3, 7. அவன் உடல் மாறியது. அவன் பாதுகாப்பு தடைகளை உருவாக்கினான். ஏதாவது தவறு நடந்தால். ஆனால் இருள் மேலும் மேலும் ஆழமானது. இறுதியில் அவன் விட்டுவிட்டான். உடல் கனத்தது. மனம் மங்கியது. தூக்கம் அவனை விழுங்கியது. வில்லியம் அவனை பார்த்தார். அவரது குரல் மெதுவாக விழுந்தது. நன்றாக செய்தாய், நோவா. இப்போது ஓய்வு எடு. இனி போராட வேண்டியதில்லை. அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 16. நோவா எழுந்தபோது அவர் ஒரு அறியப்படாத அறையில் ஒரு படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டார். அவரது மனம் மந்தமாக இருந்தது. மேலும் சுற்றுப்புறத்தை நன்றாக பார்க்க தலையை திருப்ப முயன்றார். ஓ! உடனடியாக அவரது முதுகு மற்றும் தலை இரண்டிலிருந்தும் வலி வந்தது. படுக்கைக்கு அருகில் வில்லியம் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அவர் சாதாரணமாக அதன் பக்கங்களை புரட்டினார். நீங்கள் நகர வேண்டாம். வெறும் 2 நாட்கள் தான் கடந்துள்ளன. இன்னும் உங்கள் உடல் குணமடைய வேண்டும். உங்கள் மனமும் களைப்பாக இருந்தது. எனவே இந்த நேரத்தில் படுக்கையில் கட்டாயப்படுத்தப்பட்டு பயிற்சி செய்ய நினைக்க வேண்டாம். நோவா தாழ்ந்த, பலவீனமான குரலில் பேசினார். சிகிச்சை வெற்றி பெற்றதா? உங்களிடம் வேறு எதுவும் இல்லையா? இல்லையா? ஆம். எல்லாம் நன்றாக நடந்தது. மேலும் முதல் சுழற்சியின் ஊட்டச்சத்து தொடர்ந்தால் நீங்கள் முதல் தர உடலின் தடைகளை உடைத்து அதன் ஆரம்ப கட்டத்தில் நிலைநிறுத்துவீர்கள். வில்லியம் புத்தகத்தை மூடிவிட்டு அருகில் இருந்த மேசையிலிருந்து பச்சை திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பேசினை எடுத்தார். இதை குடி. இது ஒரு உணவாக செயல்படும் மற்றும் உங்கள் மீட்பு செயல்முறையை துரிதப்படுத்தும். அவர் பேசினை நோவாவின் வாயின் மேல் பிடித்து திரவத்தை மெதுவாக ஊற்றினார். அவரை மூச்சு திணறவிடாமல் பார்த்து கொண்டார். சூப்பை குடிக்க தன்னை கட்டாயப்படுத்தியபோது நோவா மீது குளிர் உணர்வு ஏற்பட்டது. அவர் முடித்ததும் மீண்டும் தூக்கம் வந்தது. நான் இன்னும் சிறிது நேரம் தூங்குவேன் என்று நினைக்கிறேன், மாஸ்டர். பின்னர் அவர் கண்களை மூடி உடனடியாக தூங்கினார். வில்லியம் தலையை ஆட்டினார். ஆனால் ஒரு புன்னகை எப்போதும் அவர் முகத்தில் இருந்தது. சிகிச்சை நான் நினைத்ததை விட மோசமாக இருந்தது. ஆனால் அவர் அதை நன்றாக கையாண்டார். அத்தகைய உறுதியும் மன ஆற்றலும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சீடனை பெற்றதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன். வில்லியம் படுக்கையின் ஓரத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மீண்டும் புத்தகத்தை எடுத்தார். அவர் முழுமையாக குணமடையும் வரை தனது சீடனை விட்டுச் செல்ல போவதில்லை. நோவா தானே படுக்கையில் இருந்து எழுந்திருக்க 3 நாட்கள் ஆனது. கொஞ்சம் முயற்சி எடுத்தாலும் வில்லியம் இன்னும் அவரது பக்கத்தில் இருந்தார். மேலும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. வெறும் 5 நாட்கள் ஓய்வில் நீங்கள் ஏற்கனவே எழுந்திருக்க முடியுமா? 7 நரகங்களின் முறையின் நன்மைகள் நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கிறது. நேற்று உங்கள் மன ஆற்றல் முழுமையாக மீட்கப்பட்டாலும் மற்றொரு நாளில் நீங்கள் கிட்டத்தட்ட முழு பலத்துடன் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நோவா நின்று கொண்டிருந்தபோது தனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர முயன்றார். அவரது உடலில் சுவாசம் தொடர்ந்து அளித்து
அதன் மீட்பு செயல்முறையை துரிதப்படுத்தும். அவரது முதுகில் உறிஞ்சும் சக்தியை அவர் உணர்ந்தார். இது உண்மையில் அற்புதமானது மாஸ்டர். என் உடல் முழுமையாக குணமடைந்த பிறகு சுவாசம் அதை வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் போது என் பலம் அதிவேகமாக உயரும் என்று நினைக்கிறேன். வில்லியம் தலையை ஆட்டினார். மேலும் நோவாவுடன் பாடங்களை தொடங்கியதிலிருந்து இது அவரது பழக்கமாகிவிட்டது என்பதை உணர்ந்தார். இப்போதைக்கு உங்கள் மீட்பில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் புதிய பலத்திற்கு பழகுங்கள். அடுத்த வாரம் முதல் ஒவ்வொரு அமர்விலும் சுவாசத்தை பயன்படுத்தி சண்டையிட போகிறோம். ஏனெனில் அதன் நிரப்புதல் இனி உங்கள் ஓய்வு நேரத்தை பாதிக்காது. நோவா உற்சாகமாக இருந்தார், மேலும் ஓய்வில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அடுத்த நாள் நோவா தனது தங்குமிடத்திற்கு திரும்பினார், மேலும் தனது கவலை நிறைந்த தாயின் கேள்விகளால் மூழ்கி போனார். ஆபத்தான பகுதிகளை மறைத்து அவர் தனது வாழ்க்கையில் முன்பு சாப்பிட்டதை விட அதிகமாக சாப்பிட்ட பிறகு லில்லி அவரை தனது அறைக்கு செல்ல அனுமதித்தாள். தனது மகனுடன் செலவழித்த நேரத்தில் திருப்தி அடைந்தாள். நோவாவின் வாழ்க்கை முந்தைய தாளத்திற்கு திரும்பியது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவரது மாஸ்டருடன் வாராந்திர பயிற்சி அமர்வுகள். அவர்கள் காலை முழுவதும் சண்டையிடுவார்கள், மேலும் சுவாசத்தை பயன்படுத்துவதில் நோவாவின் பயன்பாடு இரட்டை சாபர் பாணியுடன் ஒத்திசைந்து ஒவ்வொரு அமர்விலும் திறனில் வளர்ந்தது. அவரது மாஸ்டர் 7 நரகங்களின் முறையை உருவாக்குவதில் அவரது வேகமான முன்னேற்றத்தை உரையாற்றினார். ஆனால் அவரது மிகப்பெரிய முன்னேற்றம் இன்னும் அவரது மன ஆற்றலை பயன்படுத்துவதில் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் கெஸ்ஸியர் ரூனுடன் 5 மணி நேரம் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடிந்தது. சிகிச்சையின் வலியை எதிர்த்து பிடித்த பிறகு அவரது மனம் வலுவடைந்தது. வாழ்க்கையில் ஒருவர் கடந்து செல்லும் அனுபவங்கள் நனவின் கடலில் உள்ள கோளத்தின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த முடியும் என்று தெரிகிறது. ஒரு மனம் எவ்வளவு நிலையாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அது ரூனுக்கு வெளிப்படுவதை தாங்கும். நோவா தனது மன ஆற்றலை மற்றொரு இரவு பயிற்சி செய்த பிறகு இதை உணர்ந்தார். சித்திரவதை அறையில் அந்த நாள் கடந்த 2 மாதங்கள் ஆகிவிட்டன. மேலும் அவரது உடல் ஒருவித எல்லையை எட்டியதாக அவர் உணர்ந்தார். ஆயினும் அவரது 7 அக்குபாயண்டுகள் தொடர்ந்து சுவாசத்தை உறிஞ்சின. எனவே அவர் 2வது சிகிச்சையை மேற்கொள்ளும் யோசனையை தூக்கி எறிந்தார். அவர் பல மணி நேரம் ரூனை பார்த்த பிறகு ஒவ்வொரு இரவும் அவரது தலை வலித்தது. அந்த நாளில் உயிர் பிழைத்த பிறகு என் வலி பற்றிய கருத்து கொஞ்சம் சிதைந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அவர் லேசாக சிரித்துவிட்டு தூங்கச் சென்றார். அதிகாலையில் சூரியன் இன்னும் உதிக்காதபோது அவர் திடீரென எழுந்து தனது உடலில் சில அசௌகரியங்களை உணர்ந்தார். அவர் தன்னை உற்று பார்த்து அவரது துளைகள் ஒரு கருப்பு பொருளை சுரப்பதை கவனித்தார். அது குமட்டல் வாசனையை கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் 7 நரகங்களின் முறையின் விளைவு என்று நினைத்து அவர் அவசரமாக தனது அறையின் ஜன்னலில் இருந்து குதித்து காவலர் கட்டிடத்தை நோக்கி ஓட்டினார். முதல் மாடியில் விழுவது அவருக்கு சிறிய அசௌகரியத்தை ஏற்படுத்தியது, ஏனெனில் அவர் தாக்கத்தை உறிஞ்சுவதற்காக தனது கீழ்ப்பகுதியை வலுப்படுத்த தனது உடலில் சுவாசத்தை இயக்கினார். அவர் தனது வாழ்க்கையில் முன்பு செய்ததை விட வேகமாக ஓட்டினார், ஆனால் அதை கவனிக்க அவர் மிகவும் கவலைப்பட்டார். கட்டிடத்தின் முதல் மாடிக்கு வந்ததும் அவர் அவசரமாக தனது மாஸ்டரை அழைத்தார். மாஸ்டர், உதவுங்கள், என் உடலில் ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. வில்லியம் 41 வயதில் ஒரு பயிரிடுபவராக இருந்தார். அவர் 20 வருடங்களுக்கு மேலாக அதை பயிரிட்டார். அவரை போன்ற ஒருவர் யாராவது தனது அறைக்கு அருகில் ஓடுவதை கவனிப்பார், ஆனால் பொதுவாக அதை கவனிப்பதில்லை, ஏனெனில் அவர் தூங்குவதை விரும்பினார். இன்று அவரது சீடரின் உதவி அழைப்பால் அவர் எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் அவசரமாக தனது அறையை விட்டு வெளியேறி குரலின் திசையில் பார்த்தார். நோவா தலை முதல் கால் வரை ஒரு கருப்பு திரவத்தால் மூடப்பட்டிருந்தார். அது ஒரு பயங்கரமான வாசனையை கொண்டிருந்தது.
வில்லியம் முதலில் சிரித்தார். ஆனால் பின்னர் தன்னைத்தானே கோபப்படுத்தி கொண்டார். ஷிட். அதை அவரிடம் விளக்க நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நான் அவரிடம் முன்னதாகச் சொல்லியிருந்தால் நான் தூங்கிக் கொண்டே இருந்திருக்கலாம். அது அவ்வளவு சீக்கிரம் வரும் என்று நான் நினைக்கவில்லை. வில்லியம் கொட்டாவி விட்டார். பின்னர் தனது தூக்கக் கண்களை தேய்த்தார். தனது மாஸ்டரின் நிதானமான அணுகுமுறையை பார்த்த நோவா கொஞ்சம் அமைதியாகி ஒரு விளக்கத்திற்காக பொறுமையாக காத்திருந்தார். வில்லியம் தெளிவாக கொஞ்சம் எரிச்சலடைந்திருந்தார். அதனால் என்ன பிரச்சனை? நோவா அவர் கேட்பதை நம்ப முடியவில்லை. இது வெளிப்படையாக இல்லையா? இரவில் என் உடலில் இருந்து இந்த அழுக்கு வருவதால் எழுந்தேன். தயவுசெய்து எனக்கு என்ன நடக்கிறது என்பதை விளக்குங்கள் மாஸ்டர். வில்லியம் ஆச்சரியப்பட்டார். ஆனால் எதையும் கவனிக்காதது போல் நடித்தார். குறைந்தபட்சம் நோவா அதை பற்றி சொல்லும் வரை. ஓ, அது சரி. உங்கள் உடல் முதல் தரத்திற்கு முன்னேறியுள்ளது. முதல் தரம்? கேள்விக்குறி. இதுதான் எல்லா நேரத்திலும் இருந்ததா? நோவா சிரிக்காமல் இருக்க முடியவில்லை.